ஒரு காலத்தில் படைப்பின் கர்த்தாவாகிய பிரம்மதேவருக்கு தன் படைப்பு சக்தி மீது அதிகமான அகந்தை பிறந்தது. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவன் நான்தான் என்று அவர் தன்னை உயர்ந்தவன் என எண்ணினார். அந்த அகந்தை தேவலோகத்திலும் பூலோகத்திலும் தர்ம ஒழுங்கை சீர்குலைத்தது. ரிஷிகள் அஞ்சினர், தேவர்கள் கலங்கினார். அப்போது அகந்தையை அழிக்கவும் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டவும் சிவபெருமான் உக்கிரரூபமாக பைரவனாக தோன்றினார். அக்கினி போல் ஜொலிக்கும் கண்கள், சாம்பல் பூசிய உடல், கையில் திரிசூலம், வாள். அவர் தோற்றமே காலத்தையே நடுங்க வைத்தது. பைரவனின் ஒரு பார்வையிலேயே பிரம்மாவின் அகந்தை சிதைந்தது. ஒரே கணத்தில் அவரின் 5வது தலையை வெட்டி அகந்தைக்கு அழிவே முடிவு என்று உலகிற்கு உணர்த்தினார். அந்த பாவத்தின் சுமையுடன் சிவன் கபாலியாகி பிக்ஷாடனராக உலகம் முழுவதும் சுற்றி பாவ நிவாரணம் பெற்றார். இதுவே பைரவாவதாரம். பயம், காலம், மரணம் எல்லாவற்றிற்கும் அதிபதியான கால பைரவன் தர்மத்தை காக்க சிவன் எடுத்த உக்கிர அவதாரம்.